இஸ்லாமியர்களுக்கும் தத்தெடுப்பு சட்டம் வந்து இருக்குது. ஆனால் ஹிந்து அடாப்ஷன் வந்து அடாப்ஷனுக்கு அப்புறம் ஒரிஜினல் பேரண்ட்ஸ்லேருந்து எந்த ஒரு உரிமையும் பெண் குழந்தைகள் வந்து என்ன பண்ணோன்னா அவங்கள வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு நகை நட்டெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி இந்த பெரியவங்க வந்து சொத்து வாரங்களில் எதுலேயுமே வந்து கையெழுத்து போடும்போது 1க்கு 3 தடவை யோசித்து அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா, இந்த தத்து பிள்ளைகளுக்கு வந்து சொத்துல உரிமை இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். அப்படி நம்ம இதுக்கு கால் பண்ணி ரீச் பண்ண முடியாத நபர்கள் வந்துட்டு இந்த 9944010692 என்ற எண்ணுக்கு நீங்கள் வந்துட்டு ஹலோ எஸ்ஓவின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நம்ம குழுவினர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் உங்களோட கொஷின்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். அதை வந்துட்டு நம்ம குழுவினர் படித்து பார்த்துட்டு உங்களையும் காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த தத்து பிள்ளைகளுக்கு உரிமை இருக்கா இல்லையா, சொத்துள்ள உரிமை இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் வித் us எல் சங்கரன் சார். வணக்கம் சார். He has more than 24 years of experience in handling civil, criminal and matrimonial matters in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. அடுத்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பூர்ணிமா மேம். வணக்கம் மேம். She has more than 23 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, ma'am. சங்கரன் சார், இப்போ இந்த தத்து பிள்ளைகளுக்கு சொத்துல உரிமை இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தத்து பிள்ளைகள் பொறுத்த வரை வந்துட்டு அதை கவர்ன் பண்ணுற செக்ஷன்ஸ் என்னென்ன சார், அதுக்கு ஆக்ட்ஸ் வந்து என்னென்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் சார். அதாவது தத்தெடுக்கிறதுக்கு வந்து ஹிந்து அடாப்ஷன் ஆக்ட் என்பது இருக்குது. அதே இதில் இஸ்லாமியர்களுக்கும் தத்தெடுப்பு சட்டம் வந்து இருக்குது. ஆனால் ஹிந்து அடாப்ஷன் வந்து தத்தெடுக்கக்கூடிய, அதாவது அந்த சில சட்ட நடைமுறைகளை அந்த சட்டம் வந்து விரிவாக சொல்லுது. இப்போ அந்த குழந்தைய வந்து தத்தெடுக்கும்போது அதை வந்து முறையாக வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே சமயம் 15 வயதுக்குள்ள குழந்தைய வந்து தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுது சட்டம். அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை இருக்கும்போது இன்னொரு ஆண் குழந்தைய, அதாவது ஏற்கனவே அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அப்போ வந்து இன்னொரு ஆண் குழந்தைய தத்தெடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா இன்னொரு பெண் குழந்தைய தத்தெடுக்க முடியாது. ஓகே. அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா தத்தெடுக்கலாம் ஒரே பாலினத்தில். இது மாதிரியான சில சட்ட நடைமுறைகளை சொல்லுது. அதே மாதிரி மேல் வந்து இப்போ திருமணம் ஆனவங்க ஆண்கள் வந்து திருமணம் ஆகியிருந்தால் மனைவியுடைய சம்மதத்தோடு தான் வந்து தத்தெடுக்க முடியும். இல்லைன்னா வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க விடோவாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களும் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா கணவனுடைய சம்மதத்தோடு இது பண்ணி தான் எடுக்க முடியும். அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கணும். இப்படி சில சட்ட நடைமுறைகளை இந்த தத்தெடுப்பு சட்டம்ங்கிறது தெளிவாக இந்து சட்டத்தில் சொல்லியிருக்குது. ஆனால் இஸ்லாமிய சட்டத்தில் இதில் என்ன அப்படின்னா, உரிமை, குழந்தைகளுக்கான உரிமை வந்து ஏற்கனவே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் தத்தெடுக்கக்கூடிய குழந்தைக்கும் ஒரே உரிமை தான், சொத்துரிமையை பற்றி சொல்லுது. ஆனால் இஸ்லாமிய சட்டத்தில் கொஞ்சம் வேறுபடுது. அவங்க வந்து இயற்கையான அந்த உரிமை வந்து இல்லைன்னு சொல்லுதாங்க. அவங்க வில் மூலமாக ஒரு சொத்தை வந்து கொடுக்கும்போது 1/3 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் அந்த தத்தெடுக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சட்டம் இருக்குது. கிறிஸ்தவ சட்டம் வந்து இதே மாதிரி இயற்கையான குழந்தைக்கு இருக்கக்கூடிய உரிமை தத்தெடுக்கக்கூடிய குழந்தைக்கும் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக அந்த கிளாஸ் 1 ஹேர் அப்படிங்கிறது வந்து வாரிசுரிமைங்கிறது இயற்கையாகவே வந்து தத்தெடுக்கிற குழந்தைக்கும் ஏற்கனவே அவங்க பிறந்த குழந்தைக்கு இருக்கிற உரிமை மாதிரியே இந்த இந்து சட்டத்திலையும் கிறிஸ்தவ சட்டத்திலையும் தத்தெடுப்பு சட்டம் வந்து சொல்லுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். மேம், இந்த தத்து பிள்ளைகளுக்கு சொத்துல எந்த அளவுக்கு உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம தலைப்பு. அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் மேம். அடாப்ஷன் லீகலாக இப்போ சார் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு
நேச்சுரல் சில்ட்ரன் அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அது இவங்களுக்கு வரும். ஆனால் என்னென்னா இப்போ ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க உண்மையான அப்பா அம்மா கிட்ட அவங்க எந்த ரைட்டும் கிளைம் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஏபின்னு ஒரு பேரண்ட் இருக்காங்க, அவங்களோட நேச்சுரல் சைல்டு அவங்கள்ட்ட எந்த உரிமையுமே இவங்க கிளைம் பண்ண முடியாது. அடாப்டட் பேரண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். அப்போ அடாப்டட் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கிளாஸ் 1 லீகல் ஹேராக தான் இவங்க இருப்பாங்க. இன்கேஸ் வந்து அவங்களா சொத்து கொடுக்கலனா கூட அவங்க டெத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு நேச்சுரல் சில்ட்ரன் எப்படி இருக்காங்களோ அந்த உரிமை ஃபுல்லாகவே இவங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் வந்து நேச்சுரல் சைல்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க அடாப்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு வில்லோ செட்டில்மெண்ட் மூலியமாகவே ஏதோ ஒரு சொத்து வந்ததுன்னா அதை அவங்களுக்கு ரீடைன் பண்ணிக்கலாம். அப்போ அடாப்ஷன் போனதுக்கப்புறம் அங்கேயும் உரிமை கேட்டுக்கலாம். சைமல்டேனியஸாக 2 இடத்துலையும் கேட்க முடியாது. பிஃபோர் அடாப்ஷன் வந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. அடாப்ஷனுக்கு அப்புறம் ஒரிஜினல் பேரண்ட்ஸ்லேருந்து எந்த ஒரு உரிமையும் அவங்க கிளைம் பண்ண முடியாது. அதுதான் நம்மளோட ஹிந்து சட்டத்தில் அது மாதிரி தான் இருக்குது. ஓகே மேம், தேங்க்யூ. நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ. ஹலோம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கடலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். என் பேர் விமலா. ஓகே மேம், சொல்லுங்கம்மா. அப்பா சொத்தெல்லாம் அண்ணன் எழுதி வாங்கிட்டாரு. நாங்க 4 பொண்ணுங்க. ஓகே. ஆனா சொத்துல அந்த பத்திரத்துல அமௌண்ட் எழுதிட்டாங்க 5 பேருக்கும். ஓகே. 20 லட்சம் ரூபாய் எழுதிருக்காங்க, பணத்தை கொடுக்கவே இல்லை. ஓகேம்மா. அது நாங்க போய் சமரச மையத்துக்கு மனு கொடுக்க போனா மனுவை நாங்க கூப்பிட்டா அவங்க வந்தாதான் சரி, வரலன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கேஸ் போட்டாலும் கேஸ் எடுக்காது. யாருமா சொல்றா உங்களுக்கு கேஸ் எடுக்காதுன்னு? யார் சொல்றாங்க? அங்க சமரச மையத்துல மனு கொடுக்க போன இடத்துல சொல்றாங்க மேடம். அப்படியாமா? ஆமாங்க சார் மேடம். ஓகே ஓகே ஓகே. உங்க ஃபேக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நேர்மா வேணும் மேடம். சொல்லுங்க மேம். எனக்கு ஒரு நீதி வேணும். எங்ககிட்ட பணமே கொடுக்கல, ஏமாத்துறாரு. யாருகிட்ட போய் சொல்லி கேட்டாலும் கொடுக்க முடியாது, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கீங்கன்னு சொல்றாங்க மேடம். ஓகே ஓகே. போராடி பாத்துட்டேன். ஆமா 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 ஆமா. நீங்க எழுதி கொடுத்த பத்திரத்தை தவிர வேற ஏதாச்சும் பத்திரங்கள் எழுதி கொடுத்தீங்களா? விடுதலை பத்திரம் அந்த மாதிரி ஒண்ணுமே எழுதி கொடுக்கல மேடம் நானு. சரிம்மா சரிம்மா சரிம்மா, உங்களோட இது புரியுது. நம்ம வழக்கறிஞர் உங்களுக்கு என்ன பண்ணலாங்கிறத எடுத்து சொல்லுவாங்கம்மா. சங்கரன் சார் வணக்கம்மா. உங்களுடைய வருத்தம் புரிகிறது, நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ அப்பா வந்து இருக்காங்களாம்மா? இப்போ அப்பா இறந்துட்டாங்க. அவருடைய சொந்த சொத்தா அது? ஆமா, எங்க அப்பா சம்பாதிச்சது. அப்பா சம்பாதிச்சு சுய சம்பாத்திய சொத்து தானே. இப்போ அவர் வந்து செட்டில் என்ன எழுதி கொடுத்தாருமா? பத்திரம் செட்டில்மெண்ட் மாதிரி எழுதி கொடுத்துருக்காரா? விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டாரு. சரி, நாங்க அதுல ஏமாத்தி எங்களை கையெழுத்து வாங்கிட்டாரு. இல்லைம்மா, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். விடுதலை பத்திரங்கிறது வேற. செட்டில்மெண்ட்டில் வந்து 4 பெண்களுக்கும் இன்னும் இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷனலோட எழுதியிருக்காரா? ஆமா சார், அதுல அம்மாவை சேர்த்து 5 பேரு 20 லட்சம் ரூபாய் அமௌண்ட் எழுதியிருக்காங்க சார். சரி, அதை வந்து முறையாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? முறையா ரிஜிஸ்டர் பண்ணி எங்களை ஏமாத்தி வாங்கிட்டாங்க. ஒரு பைசா கூட எங்களுக்கு கொடுக்கலைங்க சார். இப்ப அந்த சொத்தை வந்து அவங்க அண்ணன் அனுபவிச்சுட்டு இருக்காரா? ஆமாங்க சார். கேட்க போனா எங்களை அடிக்கிறாரு. எங்க அம்மாவையும் அடிச்சு எங்களுக்கு கூட அனுப்பவே மாட்டேங்கிறாரு. அடிக்கிறது வந்து இங்க பாருங்க, அடிக்கிறது கிரிமினல் கேஸ். நீங்க ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் வந்து அவர் மேல கொடுங்க. இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உரிமையியல் நீதிமன்றத்தில் அழகா தாராளமாக நீங்க வழக்கு தொடுக்கலாம். அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றாத போது அவர் அந்த சொத்தை வந்து உங்களுக்கு வந்து பணம் கொடுக்காம அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்க விடாம நீங்க தடுக்க முடியும் நீதிமன்றத்தில். அந்த டாக்குமெண்ட்டை நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும். முடியல சார், எங்களால நாங்க போராடி பார்த்துட்டோம், எல்லாரும் வர மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா, நீங்க ஒரு பாருங்க, சிவில் வக்கீல் வந்து ஒரு நல்ல சிவில் லாயர் அனுபவம் உள்ள, புரியுதா? உங்க ஏரியால நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? கல்லூர் மாவட்டம் வடலூர்ல இருந்து பேசுறேன் சார். வடலூரா? ஆமாங்க சார். சரிங்க. வடலூர்லேயே வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கடலூர்லேயே வக்கீல்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட வந்து நல்ல சிவில் கேஸ் பார்க்கக்கூடியவங்ககிட்ட கொண்டு அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சிங்கன்னா அதில் இது மாதிரி கண்டிஷனோட உங்கள் அப்பா எழுதியிருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அவங்க கண்டென்ட்டை படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணுவாங்க.
புரியுதுங்களா? ஏன்னா பத்திரத்துல சார் ம் சார் அதுல 20 லட்சம் நாங்க பணத்தை பெற்றுக்கொண்டு அப்படின்னு எழுதிட்டாங்க சார். நாங்க அதெல்லாம் பெற்றுக்கொண்டுன்னு எழுதிட்டு பொய்யா எழுதிட்டாங்களா? ஆமா சார். அந்த மாதிரி எங்களை ஏமாத்தி பணம் தரேன் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாத்தி இதை எழுதி எத்தனை வருஷம் ஆச்சுமா? 10 வருஷம் ஆயிடுச்சு சார். 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் அப்பவே நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே? அது தெரியல, இவரு நம்பி கையெழுத்து போனா தரேன்னு சொன்னாருங்க சார். இன்ன வரைக்கும் கேட்டு பாக்குறோம், கொடுக்கல. எங்க அம்மாவையும் எங்க கூட அனுப்ப மாட்டாரு, பேச விட மாட்டாரு. நாங்க போனா எங்களை அடிக்கிறாரு, ரொம்ப தகாத வார்த்தையில பேசுறாரு. நீங்க என்ன பண்ணணும்? பரவாயில்ல, இப்போ கூட நீங்க இந்த 10 வருஷம் ஆனதுல இவர் காலம் தாழ்த்தி எங்களுக்கு பணம் தாரேன்னு சொல்லிட்டே வந்தாருன்னு சொல்லி நீங்க திரும்ப இதை ஸ்டேஷன்லேயே இப்போ அடிச்சாருன்னு சொல்றீங்கல்ல, அதையெல்லாம் நீங்க கிரிமினல் கேஸா பதிவு பண்ணலாம். இதை மாதிரி தகராறு பண்ணி அடிச்சாருன்னா அவரை நீங்க போலீஸ்ல மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க, எஸ்பி இந்த மாதிரி லெவல்ல, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பு அலுவலகத்தில் சொல்லி நீங்க அவரை வர வச்சு நீங்க இந்த மாதிரி பணத்தை பெற்றுக்கொண்டுன்னு எழுதி இது வரைக்கும் எனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்தி நீ இவ்வளோ காலம் இது பண்ணி இப்போ எங்கள் அம்மாவையும் அடித்து துரத்துற அப்படின்னு சொல்லி அங்கே வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் இதை செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ 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 ஹலோம்மா, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் இங்கே நாமக்கல்லுங்க. சொல்லுங்கம்மா. என் பேர் சரஸ்வதிங்க. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. மேம், எங்கள் மாமனார் பாகப்பிரிவினை மூலமா வந்த சொத்தை ஓகே எங்க வீட்டுக்காரருக்கு எழுதி வச்சாருங்க. ஓகே, தான செட்டில்மெண்ட் தான். தான செட்டில்மெண்ட் எழுதி வச்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் இறந்துட்டாருங்க. ஓகேம்மா. அதுக்கப்புறம் நாங்க பட்டா எங்க பேர்ல மாத்திட்டோம். ஓகே. இப்ப இனிமேல் என்ன பண்ணணுங்க? பட்டா உங்க பேருக்கு மாத்தியாச்சு, கரெக்டா? மாத்தியாச்சு. ஓகேம்மா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத நம்ம வழக்கு நெட் சொல்லுவாங்கம்மா. பூர்ணிமா மேம். அம்மா, இது உங்களுக்கு தான செட்டில்மெண்ட் மூலியமா வந்துருச்சு இல்லையா? அதனால பட்டா மாத்திட்டிங்கன்னா அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அது போதும். யாராவது அப்போஸ் பண்ணுறாங்களா அந்த தான செட்டில்மெண்ட்டை? ஆமாங்க, அவங்க கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்க. அப்படிங்களா? அப்போ அவங்களுக்கு வேணா அவங்க கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்கிட்டோம். ஆனால் உங்களுக்கு தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்து அது மூலியமா நீங்கள் இப்போ அந்த வீடு எழுதி கொடுக்கலீங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு அதுதான் அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறீங்களா? இல்லைங்க, காலியா தான் இருக்கு. அவர் இருந்தப்ப பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப காலியா தான் இருக்கு. அப்படிங்களா? சரி. நீங்க மற்றது இப்போ விவசாயம் நிலம்னா அடங்கல் அதெல்லாமே உங்க பேருக்கு மாத்திக்கலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் தேவை இருக்காது. இதுவே போதும் உங்களுக்கு. நீங்க அதில் என்ஜாய் பண்ணலாம். நீங்க விவசாயம் பண்ணலாம், இல்லை ஹவுஸ் சைட்னா வீடு கட்டலாம், எது வேணாலும் பண்ணலாம் நீங்க. ஓகே மேம். நம்ம கூட காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் என் பேர் மேகநாதன். ஓகே சார். நான் திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே சார். அப்பா காலமாயிட்டாரு. ஓகே சார். என்னோட கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேரு. எனக்கு தம்பி 8, தங்கச்சி 1. ஓகே. அவங்களும் காலமாயிட்டாங்க. ஓகே. தங்கச்சி வரதட்சணை தெரியல, எண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டாங்க. ஓகே. அவங்களோட எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வாங்காத ஊட்டிட்டாங்க. அதனால போய் ஏற்கனவே இப்ப இருந்துச்சு. அது 10 வருஷம் ஆகுது. பாப்பாத்துக்கு ஒரு 15 வருஷம் ஆகுது, 20 வருஷத்துக்கு. தம்பி செத்து ஒரு 10 வருஷம் ஆகுது. ஓகே ஓகே சார். அவங்களுக்கு குழந்தைகள் யாரும் இல்லையா? அவங்களுக்கு குழந்தைகள் யாரும் இல்லையா? இல்லைங்க, கல்யாணம் ஆச்சு. பாப்பா செத்து கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலயே எண்ணெய் ஊற்றி கொஞ்ச டைம் ஒரு எஃப்ஐஆர் கேஸ் கூட ஒழுங்கா பண்ணல, போடுச்சுங்க முறையா. அது தங்கச்சி என்ன பண்ணாங்க, எண்ணெய் ஊற்றி கேட்கல முறையா இருக்குன்னா நீ கையெழுத்து போடனா உங்க அண்ணன்லாம் பா வச்சிடும் அப்படின்னு சொல்லி கையை மடிச்சு கையெழுத்து வாங்கிட்டாங்க தங்கச்சி இருந்து. அதனால எதுவும் பண்ண முடியல. ஓகே ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் தம்பி அந்த துக்கத்துல தாங்க முடியாம இதே பண்ணி அவனும் ஒரு கல்யாணம் பண்ண முடியாத இளமைய அந்த இதுல அவன் காலமாயிட்டான். கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னு.
அவரு வந்து அது மாதிரி சூசைட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. உண்மை சூசைட் தான் எல்லாமே, இதுல வந்து சூசைட் தான் பண்ணிக்கலாம். என் அம்மா வந்து சூசைட் தான். ஓகே. குடும்பத்துல இருந்து வறுமையினால சூசைட் பண்ணிக்கிறாங்க அம்மா வந்து. ஓகே. அம்மா பேரு மல்லிகா. ஓகே. ஆமா. இப்ப அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இப்ப இந்த சொத்து வந்து அப்பா சொத்து பிறகு டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன். ஓகே சார். இப்போ தம்பியோட டெத் சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியல. ஓகே. இது வந்து வாங்கிட்டாமா இல்ல அப்படியே நம்ம பேருக்கு மாறுமா? எதனால சார் தம்பியோட டெத் சர்டிஃபிகேட் வாங்க முடியல? அது தம்பியோட டெத் சர்டிஃபிகேட் பதிவு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல மணிக்கராத்துல. ஸோ இப்போ அதனால தெரியல ரீசன் என்னன்னு தெரியல முடியா. சரி ஓகே சார். இப்போ இந்த சொத்தை வந்துட்டு நீங்கள் தான் ஒரே லீகல் ஹேர், இப்போ எல்லாரும் காலம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம நேமுக்கு பட்டா மாற்றணுமா? பட்டா மாற்றிட்டு எல்லாமே மாற்றணும் கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்க? ஆமா. ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நம்ம விளக்க. இப்போ அப்பா வந்து கவர்மெண்ட் மூலமா தான் அந்த வீடு கட்டினது. ஓகே. அந்த வீடு பத்திரமா 35 வருஷமா அவங்களே வச்சுக்கிறாங்க. இந்த வரைக்கும் கூட்டுறவு சங்கத்துல இருந்து குடிக்கல. 35 வருஷத்துக்கு மேலாவது இன்னும் வச்சுக்கிறாங்க. ஓகே. இப்ப இந்த பத்திரத்தை எப்படி நாங்க முறையா வாங்க? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம விளக்க எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார் எல்லாரோட டெத் சர்டிஃபிகேட் வேணுங்க சார். எல்லா டெத் சர்டிஃபிகேட் உங்களோட தம்பி தங்கச்சி அப்பா எல்லாத்துலேயும் இருந்தால் தான் உங்கள் பேருக்கு பட்டா மாற்றுவாங்க. ஏன்னா அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட்டில் அப்பா தம்பி தங்கச்சிக்கு முன்னாடியே காலம் ஆயிட்டாருங்களா? அப்படியா? டெத் சர்டிஃபிகேட் அப்போ அப்பாவோட வாரிசு சர்டிஃபிகேட் அதிலெல்லாம் பேர் இருக்கும் இல்லைங்களா? அதனால அவங்கள பற்றியும் கேட்பாங்க. அதனால எல்லாரோட டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். எனக்கு வந்து இப்போ வந்து கிடைக்கல. உங்களோட டெத் சர்டிஃபிகேட் தம்பிக்கு மட்டும் கிடைக்கல, அம்மாவுக்கு கிடைக்கல. எதனால அப்ளை பண்ணீங்களா? அதுதான் தெரியல மேம். அது அப்ப பண்ணாரா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப சின்ன வயசு எங்களுக்கு அவ்வளவு தெரியாது. நாங்க சம்பாதிக்கிற மட்டும்தான் இருந்தோம். சரி இப்போ வீட்டோட இருக்கோம். அதனால அந்த விஷயத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. மனித காலத்துல கேட்டா அது தெரியல அப்படின்ற மாதிரி எங்களுக்கு. இப்ப நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்ல தான் போட்டு வாங்கணும். நீங்க இப்ப அப்ளை பண்ணுங்க. உங்க லோக்கல்ல இருக்கிற தாலுகா ஆஃபீஸ்ல அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் 3 பேர்த்தையும் வச்சு தான் உங்கள் பேருக்கு எல்லாமே மாற்ற முடியுங்க சார். அதே மாதிரி பத்திரம் உங்களுக்கு தரலன்னா அவங்கக்கிட்ட போய் இந்த டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி மூலமா கலைஞரே வந்து தள்ளுபடி பண்ணிட்டாரு. கொடுக்க முடியல அவங்களால. அதை நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி கேளுங்க. உங்கள் அப்பா பேருக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஆமாங்க. அவங்க கட்சி மூலமா பிரச்சனை பண்ணினா அவங்களுக்குள்ள தில்லுமுள்ளு பண்ணிக்கிறாங்க. சில இடத்த கொடுத்துட்டாங்க, சில பேர் ஏமாத்துறாங்க. வரதட்சணை சொல்லுங்களா, தங்கச்சி பெற்றா தம்பி இதே மாதிரி சொல்லி வர வச்சு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கினா குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனை இப்படியே ஒவ்வொருத்தரும் எல்லாரும் இப்படியே ஆயிட்டு இருக்கும். இன்னைக்கு என்கிட்ட செலவு கூட ₹1 இல்லை. நான் செலவு பண்றதுக்குறோம் முறைப்படி எந்த ரீசன் எடுத்துக்க முடியல. இதுக்கு செலவு பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் போய் மனு எழுதி கொடுத்தீங்கன்னாவே அதில் உங்களுக்கு என்கொயரி நடத்தி எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நீங்கள் எதுவும் ஒன்றுமே சேஞ்சஸ் பண்ண முடியும் டாக்குமெண்ட்டில். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசிடலாம். ஹலோ ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வெள்ளூர். ஓகே சார், சொல்லுங்க சார். என் பேர் கண்ணன். ஓகே. நான் ஒரு சொத்து ஒன்று வாங்கினேன். ஓகே சார். அது வந்து காலி பிளாட்டா வாங்கி ஒரு 2.5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு ₹5 லட்சம் அக்ரிமெண்ட் போட்டு ஓகே கிரைம் பத்திரமா பண்ணி மீதி ₹1 லட்சம் நான் வந்து 2.5 வருஷம் போட்டு தர மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போட்டு ரீஸ் பண்ணிட்டோம். ஓகே. ரெண்டாவது வந்து அவங்க ஒய்ஃபும் பொண்ணும் வந்து என்ன பிரச்சனை வருங்களா அப்போ? ஹலோ சொல்லுங்க. உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். சங்கரன் சார். சார் சொல்லுங்க. இப்போ நீங்க வேக்கன்ட் லேண்ட் வாங்குனீங்களா? எப்போ வாங்குனீங்க சார்? 1 year ஆச்சு. 2025ல. சரி. அந்த அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. எவ்வளவுன்னு அந்த ரேட்டு பேசி வாங்குனீங்க? ₹5 லட்சம் கிரைம் பண்ணி அது வந்து ₹1 லட்சம் நான் 2 வருஷம் டைம் போட்டு நான் மனைவியும் மக்கள்லாம் அட்வான்ஸ் பணம் வந்து 1 லட்சம் கொடுத்துருக்கீங்க. 4 லட்சம்.
4 லட்சம் கொடுத்துருக்கீங்க. ஆமா. கொடுத்து அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் பண்ணாச்சு பக்காவா என் பேர்ல. சரி, இப்போ என்ன பிரச்சனை? அது வந்து அவங்க வந்து இப்போ நான் சொத்து வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. சொத்து விற்க மாட்டேங்காங்களா? இது பண்ண நானே வாங்கிக்கிறேன், நான் வேற விற்கிறேன். இப்போ அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க. ரிஜிஸ்டர்லாம் நான் பண்ணி என் பேர்ல பக்காவா. இல்லை, நீங்கள் அக்ரிமெண்ட் தானே பண்ணியிருக்கீங்க? இல்லை ரிஜிஸ்டர் கிரேம் பத்திரமே பண்ணிக்கிறேன். சரி, கிரேம் பத்திரம் பண்ணி நான் 5 லட்ச ரூபாய் இது பண்ணி 4 லட்ச ரூபாய் அட்வான்ஸா கொடுத்து 1 லட்ச ரூபாய் நான் இந்த 2 வருஷம் நான் கொடுக்குற மாதிரி. 1 வருஷம் 1 லட்சத்தை 2 வருஷத்துக்குள்ள கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. சரி. நான் வந்து அவன் மனைவி மக்கள் என்ன தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சு நான் ரீச் பண்ணும் போது அவன் மனைவி மக்கள்லாம் வரணும்னு சொன்னேன். சரி, அவங்க வரமாட்டுக்காங்களா? ஆமா, எல்லாம் வர முடியாது, சொத்தி அந்த பேர்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி சிவில் கோர்ட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை இது மாதிரி நான் வந்து அக்ரிமெண்ட்டு போட்டு 4 லட்ச ரூபாய் பணம் கேட்டிருக்கேன்னு அந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சு ஒரு சிவில் லாயரை வச்சு இது பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி உடனடியாக வந்து இந்த இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும், வந்து கையெழுத்து போடணும். இல்லாத பட்சத்தில் வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க போகணும்னு சொல்லி சிவில் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருங்க. ஆமாம் சார், எனக்கு காலி பிளாட்டை தான் இது பண்ணாங்க, பட் வந்து வீடு கட்டாங்க இப்போ அவங்களே எனக்கு தெரியாமல். இல்லை அது நீங்கள் ஸ்டே வாங்கலாம். நீங்கள் அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை எதுவும் பண்ணல ஒன்றும். பண்ணிடுங்க. 3 இயர்ஸ்க்குள்ளே இப்போ 1 இயர் ஆயிருக்கு. 3 இயர்ஸ்க்குள்ளே இமீடியட்டாக அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் சிவில் சூட் ஃபைல் பண்ணிவிடுங்க. அவர் வக்கீல் ஒருத்தர் கேட்டது, அவர் என்ன நீங்க 2 வருஷம் கழிச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம் ஃபைல் அப்படின்றாரு. அதெல்லாம் இது பண்ணாங்க, கோர்ட் நோட்டீஸ் இது பண்ணிருங்க. இல்லைன்னா அவங்க வந்து 3 இயர்ஸ் கழிஞ்சுன்னா அப்புறம் திரும்ப நீங்கள் அந்த டைம் லிமிடேஷன் இதாகிடும். உடனே இது பண்ணி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டுன்னு ஒன்று இருக்குது, அது உங்களை அட்வொகேட்டை சொன்னீங்கன்னா அவரே சொல்லிடுவார். ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அந்த சூட்டுக்கு பேர், குறித்த வகை நிறைவேற்றம். அந்த வழக்கு போட்டிங்கன்னா நிற்கும். சரிங்களா? நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ. ஹலோம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம் மேம். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம்மா. உங்க பேருமா? என் பேர் ஜெயலட்சுமி. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வந்து சொந்த ஊர் தென்காசி. ஓகே. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகா ஆயான்பட்டி கிராமத்துல எங்க மாமியாருக்கு ஒரு இடம் இருக்கு. ஓகேம்மா. அந்த இடம் பாத்தீங்கன்னா 4 ஏக்கர். அந்த இடத்த வந்து கிராமத்துல வந்து கூரை வீடுனால என்ன ஆயிருச்சுன்னா டாக்குமெண்ட் வந்து எரிஞ்சிருச்சு. அந்த டாக்குமெண்ட் எரிஞ்சதுனால எங்களால எங்க மாமியார் அங்க இருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. ஓகேமா. அது என்ன ஆயிருச்சுன்னா அவங்க வந்து எங்களுக்கு தெரியாம பாதி இடத்த வித்துட்டாங்க டாக்குமெண்ட் இல்லாம, அவங்களே அவங்க பேர் மாத்தி. ஓகே. அவங்களோட சொந்தக்காரங்க. இப்ப வந்து எங்களுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லாதனால எங்களால அந்த இடத்த வந்து மீட்க முடியல. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு வேணும். ஏன்னா எங்க மாமியார் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க. ஓகே. ஆமா, அந்த 4 ஏக்கர் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இப்ப 2 ஏக்கர் இருக்கு. 2 ஏக்கரை வித்துட்டாங்களா இல்லாட்டி எவ்வளவு ஏக்கர் இப்ப இருக்கு? அது வந்து 2 ஏக்கர்னு கூட சொல்ல முடியாது மேடம், அதை விட பகுதி தான் இருக்கும். ஓ ஓகே. இப்ப வந்து அதுக்கு எங்களுக்கு என்ன பண்றது, அந்த டாக்குமெண்ட் எப்படி வாங்குறது எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஓகேம்மா ஓகேம்மா. நீங்க என்ன பண்ணணுங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. பூர்ணிமா மேம். ஓகே மேம். அம்மா, அந்த சர்வே நம்பர் தெரியும் இல்லைங்களா? இடத்தோட சர்வே நம்பர்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? எல்லாமே தெரியும் மேம். அப்போ அதை சர்வே நம்பரை வச்சு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இன்கம்ரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்று அப்ளை பண்ணுங்கள். அப்ளை இதெல்லாம் வாங்கிட்டோம் மேம். அதில் அந்த டாக்குமெண்ட் நம்பர் வரும்ல, உங்கள் மாமியார் பேரில் வந்து டாக்குமெண்ட் நம்பர். ஆமா மேம். அந்த டாக்குமெண்ட் நம்பர் வச்சு நீங்கள் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு அப்ளை பண்ணி வாங்குங்க சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். அந்த டாக்குமெண்ட் சொல்லுங்கள். இப்போ அந்த டாக்குமெண்ட் வாங்கினா எங்களுக்கு எங்க பக்கம் கேஸ் ஜெயிக்குமா மேம்? இல்லைம்மா, ஃபர்ஸ்ட் அந்த பத்திரத்தை வாங்குங்க. உங்களோட இடம் எங்கன்றத லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் சர்வே நம்பரில் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கோ அதை உங்களால் எந்த இடம்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா சர்வேக்கு பணம் கட்டி வந்து சர்வேயர் அளக்க சொல்லுங்கள். அளந்தீங்கன்னா உங்கள் இடம் எதுன்னு உங்களுக்கு லொக்கேட் ஆகிடும். அதில் இன்கேஸ் யாராவது தேர்ட் பார்ட்டிஸ் விற்றுருக்காங்க இல்லை என்க்ரோச் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் சிவில் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுங்க. தேர்ட் பார்ட்டி வித்துருக்காங்க மேம். வித்துருக்காங்க இல்லையா? பண்ணிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி அது சர்ச் பண்ணிருக்காங்க எங்களோட அனுமதி இல்லாம. கரெக்ட்டுமா? அதுதான் நீங்க ஊர்ல இல்லாததனால டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க ஃப்ராட்லண்டா. நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல நீங்க டாக்குமெண்ட் அப்ளை பண்ணி வாங்கி சர்வேக்கு பணம் கட்டி அளந்து உங்க இடம் எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குன்றத
உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸ் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி நல் அண்ட் வாய்டுன்னு கேட்கலாம். ஃப்ராட்லண்ட் டாக்குமெண்ட்டை ரெக்கவரி ஆஃப் போர்ஷனும் கேட்டுக்கலாம் சூட் போட்டு. அதனால் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க மெட்ராஸ்ல இருந்து பேசுறோம் மேம். என் பேர் லதா. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. எங்க அப்பாவுக்கு நாங்க 3 பொண்ணு 1 பையன். லாஸ்ட் தான் தம்பி. ஓகேம்மா. தாத்தா சொத்தை எங்க அப்பா அனுபவிச்சுன்னு இருக்கிறாரு. ஆனா என் பேர்ல மாத்திட்டேன், அது என் புள்ள பேருக்கு தான் நான் கொடுப்பேன், பொண்ணுங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு மேம். இப்ப நாங்க கோர்ட்ல அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பாகம்மா. உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் விளக்கமா எடுத்து சொல்லுவாங்க. சங்கரன் சார். அம்மா, இப்போ தாத்தாவுடைய சொத்தாம்மா அது? ஆமாங்க சார். தாத்தாவுடைய சுய சம்பாத்திய சொத்தா? ஆமாங்க சார். தாத்தாவோட பூர்வீக சொத்து அப்பா பேர் மேல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என் பேர்ல வந்துச்சு, அதனால என் பிள்ளைக்கு தான் தருவேன், பொண்ணுங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். தாத்தா அப்பா பேருக்கு உயிலோ செட்டில்மெண்ட்டோ எழுதி வச்சாரா அப்படின்னு அவங்க சொல்றாங்க சார். என் பேர்ல மாத்திக்கினேன், என் பேர்ல இருக்கு, அதனால என் பிள்ளைக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சார். அதாவது பத்திரம் எழுதி வச்சிருந்தா உங்கள் அப்பா அவர் யாருக்கு எழுதி வைக்காரோ அதுதான் செல்லும். அதாவது அவர் செட்டில்மெண்ட் எழுதி அவங்க தாத்தா செட்டில்மெண்ட் கொடுத்துருந்தா உங்கள் அப்பா பேரில், புரியுதுங்களா? ஏன்னா அவருடைய சுய சம்பாத்தியம், தாத்தாவுடைய சுய சம்பாத்தியம். அவர் யாருக்கு வேணாலும் எழுதலாம். அவர் என்ன பண்ணுவார், பையனுக்குன்னு எழுதி வச்சுட்டார் உங்கள் அப்பாவுக்கு. அப்படி எழுதி வைத்திருந்தால், அதாவது உங்களுக்கு என்ன எழுதியிருக்காரா இல்லைன்னு தெரியல, எழுதி வைத்திருந்தால் அதுபடி தான் செல்லும். ஒன்று, சப்போஸ் அவர் ஒண்ணுமே சொல்லாம இறந்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்க. தாத்தா இல்ல அப்போ தாத்தா இல்லைங்க சார். சரி, அவர் எதுவுமே சொல்லலை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி இந்து லா படி இருக்கிற வாரிசுக்கு ஈக்குவல் ரைட் வரும். இப்போ உங்க அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்களா? எங்க அப்பா கூட பிறந்தவங்க 3 பேரு 3 பொண்ணும் இருக்கிறாங்க சார். அவங்க அக்கா தங்கச்சி கூட அவங்க கொடுக்கல சார். அப்போ எதுவுமே அதை பார்த்துக்கிடுங்க. பத்திரம் எதுவும் எழுதி வச்சிருக்காரா, உயில் எழுதினாரா, ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணாரா அப்படிங்கிறத முதல்ல பாருங்க. எதுவுமே இல்லை கொடுக்கல சார். எங்க அத்தைங்களுக்குலாம் கொடுக்கவே இல்லை. 3 அத்தைங்களுக்கும் கொடுக்கல அவரு. இல்லை, அதை முதல்ல பாருங்க. டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கேஸ் போட்டால் நிற்கும். ஏன்னா அவர் தாத்தாவுடைய சொத்து, சுய சம்பாத்திய சொத்து, அவர் எதுவுமே சொல்லாமல் இறந்து போகும்போது இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு ஈக்குவல் ரைட், அதுதான் இந்து சட்டம் சொல்லுது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கிளைம் பண்ணி பார்ட்டிஷன் சூட்டு போட்டு ஃபைல் பண்ணால் கேஸ் நிற்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? மேடம் வணக்கம் மேடம். கடலூர்லேருந்து சிவராமகிருஷ்ணன் பேசுகிறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம், என்னோட தாத்தா சொத்து மேடம் அவர் 1960 கல்யாணம் வாங்கினாரு. ஓகே சார். அம்மா பிறந்தது 1935 அப்ப பிறந்தாங்க. ஓகே. எங்க அம்மாவும் எங்க மாமாவும் தாங்க 2 வாரிசு தான். ஓகே சார். ஆனா பட் எங்க மாமா மட்டும் எங்க அம்மா தெரியாம வித்துட்டாப்ல 2005. இப்போ ஓகே ஓகே. இந்த கொரோனா டைம்ல 2 பேருமே இறந்துட்டாங்க, அம்மாவும் மாமாவும். ஓகே. இப்ப இதுல நான் எனக்கு அது உரிமை இருக்குதா, நான் ஏதாவது சிவில் செய்யலாம், நான் போனா சக்சஸ் ஆகுமான்னு நமக்கு. ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம புரியுது. உங்களுக்கு கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார், உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது அவர் விற்கல இல்லைங்களா? அம்மா 2005 அம்மா உயிரோட இருந்தாங்க. அம்மா உயிரோட இருக்கும்போது 2005 தான். இப்பதான் மேடம் அவங்க இறந்தது. இந்த 2020 உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது வித்தது? ஏன்னா இப்பதான் எனக்கு நாங்க வாழ்வாதாரத்துக்காக கொஞ்சம் வெளியூர் போயிட்டோம், எனக்கு தெரியாது. சரி. அவங்க இப்பதான் எங்க அம்மா சொத்துன்னு ஊர்ல சொன்னாங்க. சரி, அதுதான் எங்க தாத்தா சொத்து, எங்க அம்மாவுடைய அப்பா சொத்து. சரிங்க சார். ஒரு 50 சென்ட் மேடம். ஏதாவது இப்ப அந்த அம்மா, ஏன்னா அம்மா பிறந்தது 1935. சரி. இப்ப எங்களுக்கு அது உரிமை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது மேடம். இல்ல, தாத்தா பூர்வீக சொத்துனா அவங்க அம்மாவுக்கும் அதுல உரிமை உண்டு தான். அது தெரியாத உங்க மாமா வித்திருந்தாருன்னா அது தப்பு தான். அவங்க அம்மாவுக்கு என்ன ஷேர் உண்டோ அது உங்களுக்கு வரும். ஓ, அப்படிங்களா? உண்டுங்களா? ஆமா, உண்டுங்க சார். இப்பதானே உங்களுக்கு அம்மா எப்ப முன்னாடி பிறந்தாங்க அந்த கணக்குல பக்கத்துல இடம் இல்ல, அது முன்ன இருந்ததுங்க சார். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல பை பர்த்டே ஃபீமேலுக்கு மேலுக்கு என்ன ரைட்டோ அது ஃபீமேலுக்கும் உண்டுன்னு எழுதியிருக்காங்க இல்லையா ஜட்ஜ்மெண்ட்டு.
அதனால் உங்கள் மாமா வந்து அம்மாவோட ஷேரை விற்றுருந்தாருன்னா அதையும் சேர்த்து விற்றுருந்தாருன்னா அது தப்பு தான். நீங்கள் அம்மாவோட இடத்துல நீங்கள் வரீங்க இல்லையா? உங்கள் அம்மாவுக்கு எத்தனை பசங்க? நானும் எங்க அண்ணன் மேடம், அண்ணன் டெத் ஆயிட்டா நான் மட்டும் தான் மேடம் உயிரோட இருக்கேன். இப்போ அம்மாவோட ஹாஃப் ஷேர் இருக்கு இல்லையா, அந்த ஹாஃப் ஷேர் உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கு ஒரு அண்ணன் இல்லாத பட்சத்தில் அண்ணனோட வாரிசு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரும். அப்போ நான் வந்து ஃபைட் பண்ணலாங்களா? பண்ணலாம், பார்ட்டிஷன் சூட் போடலாம். அதை அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். 2005 சேல் பண்ணாங்க இல்லையா, அதையும் சேலஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு இப்போ தான் நாலேஜ் வந்தது அப்படின்னு சொல்லி அதையும் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் ரெண்டு ரிலீஃப் கேட்கணும். ஒன்று பார்ட்டிஷன் கேட்கணும், இன்னொன்று அந்த டாக்குமெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி டிக்ளரேஷன் கேட்கணும். ஓ சரி, அது வந்து அந்த சொத்து இருக்க கோர்ட்டுக்கு தான் போகணும் இல்லை மேடம்? ஆமாம், ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கோ, போடலாங்களா? ப்ராப்பர்ட்டி எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வருதோ அந்த கோர்ட்டுக்கு தாங்க சார் போகணும். வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து சப் கோர்ட்லையா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையானா அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ பொறுத்து அந்த ஊரில் இருக்கிற கோர்ட்டில் தான் போட முடியும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ சார், ஆக்சுவலி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து சில காலர்ஸ் எல்லாருமே வந்து சொல்கிறது என்னென்னா வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து படிப்பறிவு இல்லை, எனக்கு தெரியலை, தெரியாமல் நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய காலர்ஸ் சொல்கிறாங்க. இது யூஸ்வலாக இந்த வில்லேஜ் அந்த மாதிரி சைடில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரெகுலராகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம், எங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் எழுதி கொடுத்துட்டோன்ட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று எழுதி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது யாராக இருந்தாலுமே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் என்னன்னு கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன் சார். அதாவது பொதுவாக இந்த பிரச்சனை நிறைய குடும்பங்களில் நடக்குது. கிராமத்தில் எப்படின்னா பொம்பளை பிள்ளைங்களை, பெண் குழந்தைகள் வந்து என்ன பண்ணோன்னா அவங்கள வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துட்டோம், அது ஒரு 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 பேச்சு வழக்கிலே அவங்களுக்கு இனி சொத்தில் பங்கு கிடையாது, அவங்களுக்கு நகை நட்டெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி இந்த பெரியவங்க வந்து ஒரு முடிவு பண்ணி இந்த பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் வர்றதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தது. அந்த கல்யாணத்தை சீர்வரிசையெல்லாம் பண்ணி கொடுத்தோம், இனி இல்லை, அவங்களுக்கு சொத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லி ஆண்களுக்கு ஆண் வாரிசு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சொத்துரிமை சட்டம் வந்தது, கலைஞருடைய இதிலே வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கும் வந்து ஆண் பிள்ளைகளுக்கு போல் ஈக்குவல் ரைட் வந்து சொத்துரிமை வந்துருச்சு. இதில் என்னென்னா சில இடங்களில் வந்து இந்த உடன் பிறந்த சகோதரர்களே, இந்த சகோதரிகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொத்து நிறைய இருக்கக்கூடிய இடத்துல இந்த பிரச்சனை வந்து அவங்க ரொம்ப கன்னிங்காக, அதை ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக வந்து அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை எழுதி வாங்கிடுவாங்க. ஏன்னா அப்படின்னா ரிலீஸ் ஸ்டீட் போடுங்க, அதாவது இப்போ அந்த வீட்டில் பெரியவங்க இறந்துருப்பாங்க, அந்த இறந்த துக்கத்தில் இருக்கும்போதே எழுதி கையெழுத்து வாங்கிடுவாங்க. இது ரொம்ப மைனூட்டாக கவனிக்கணும். அந்த நேரத்தில் என்னென்னா இவங்களுடைய மைண்டெல்லாம் ப்ராப்பர்ட்டியில் இருக்கும், அந்த பெண் குழந்தைகள் வந்து அந்த ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க, அந்த ஒரு விசேஷம் கூட கிடையாது. அந்த நேரத்தில் அம்மா பேரில் எழுதணும், அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுது, அம்மா பேரில் சொத்தை மாற்றணும், நீங்கள் ரிலீஸ் ஸ்டீட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாம் போய் ரிலீஸில் போய் எல்லாம் கையெழுத்து போட்டு வந்துடும். இதை ரொம்ப படிக்கணும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தந்தை இருந்தவொடனே அந்த மூத்த சகோதரனை தந்தை மாதிரி பார்க்குறாங்க, அந்த வீட்டில் இனிமேல் அவர் தான் ஒரு காப்பாளர் அப்படின்னு. அந்த வேலியே பயிரை மேய்வது போல் இது மாதிரி நடந்துருது, நிறைய இடத்துல நடக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்தது முதல்ல. அதனால் வந்து எப்போவுமே இப்போ என்ன அவசரம், எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கையெழுத்து போடலாம்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசணும். சொத்து வாரங்களில் எதுலேயுமே வந்து கையெழுத்து போடும்போது 1க்கு 3 தடவை யோசித்து, நம்ம கூட ஒருத்தரை வந்து தெரிஞ்சவர் வந்து நமக்கு தெரியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், ஒரு டைம் கொடுத்து அப்போ இது பண்ணிக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக போல்டாக பேசணும். அப்படியே ஒரு வேளை வந்து நான் எதுவுமே படித்து பார்க்கல, என்கிட்ட எதுவுமே சொல்ல, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் அப்படின்னா அதை சீட்டிங் கேஸாக கொண்டு வரலாம், அதை வந்து ப்ரூவ் பண்ணலாம். அதை டிக்ளரேஷன் சூட் போட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்டை வந்து கேன்சலேஷன் பண்ண முடியும், வாய்டபிள் டாக்குமெண்ட்டாக பண்ண முடியும். ஓகே, அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மக்கள். ஓகே சார், தேங்க்யூ சார். நமக்கு ஒரு காலர் நினைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்க சார், உங்க பேர், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் சார். மேடம், நான் வேலூர் மாவட்டம் அணைக்கட் டிஸ்ட்ரிக்ட் சார். ஓகே பேசுகிறேன். ஓகே சார், குமார் மேடம் என்னோட பேர். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம், எங்களோட பூர்வீக சொத்து மேடம். ஓகே சார். இப்போ அதுல வந்து அப்பா இறந்துட்டாரு. ஓகே. இப்போ சொத்துல 3 தாத்தாவோட பசங்க வந்து, அதாவது அப்பாவுடைய கூட பிறந்தவங்க வந்து 4 பேர். ஓகே. ஒரு பொண்ணு 3 பையன். ஓகே ஓகே. ஆனா இப்ப என்னன்னா சொத்து வந்து பெரியவங்க மட்டும் வச்சிருக்கிற டாக்குமெண்ட் அவங்களே வச்சிருக்கிறாங்க. ஓகே. எங்ககிட்ட எதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓகே. அப்பா எத்தனாவது பிள்ளை சார்? அப்பா வந்து 6வது பையன். ஓகே ஓகே ஓகே.
இப்போ என்னன்னா, இப்போ நீங்க இங்க பயிர் வைன்னு மட்டும் விட்டுட்டாங்க. சொத்து வந்து பூர்வீகமா பார்ட்டிஷன் பிரிக்கவும் முடியல. அவங்க பெரியவங்க வந்து அவரும் இறந்துட்டாரு. ஓகே. ஆனா இப்ப சொத்து பிரிக்கவும் அவங்க ஒருத்தர் வரமாட்டேன்றாங்க. இப்போ நாங்க 3 பேரும் பாதிக்கப்படுறோம். ஓகே ஓகே. அதனால அது எப்படி மேடம் பிரிக்க முடியும்? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார், உங்களுக்குள்ளார ஒரு மியூச்சுவலாக வர முடியலன்ற பட்சத்தில் கோர்ட்டுக்கு போய் தான் பண்ண முடியும். பாகப்பிரிவினை கேஸ் போட்டு தான் பண்ணணும். 3 பேர் உங்கள் சைடில் இருக்கீங்க இல்லையா, ஒருத்தர் தானே வரமாட்டேங்கிறாங்க. ஆமா, டாக்குமெண்ட் மொத்த டாக்குமெண்ட் அவங்க தான் வச்சிருக்காங்க. வச்சிருக்கட்டும், நீங்கள் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு நீங்கள் அதை பேஸ் பண்ணி சிவில் பார்ட்டிஷன் சூட்டு போட்டுக்கலாம். நீங்கள் 3 பேரும் பிளைண்டிஃபாக இருந்தால் அவங்கள டிஃபரெண்ட்டாக காமிச்சு நீங்கள் சூட்டு ஃபைல் பண்ணுங்கள். இப்போ 3 டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு மேடம். வாரிசு சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துட்டீங்க இல்லையா? கூட்டு பட்டாவை மாற்றி வச்சிருக்கிறோம். அதெல்லாமே டாக்குமெண்ட்டாக போட்டு நீங்கள் சூட் பார்ட்டிஷன் சூட் போடுங்க. அந்த காப்பி டாக்குமெண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் போட்டு எடுத்துருங்க. அந்த ப்ராப்பர்ட்டி இதை எடுத்துட்டு உங்கள்கிட்ட டெத் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, வாரிசு சர்டிஃபிகேட், கூட்டு பட்டா, அதெல்லாமே போட்டு நீங்கள் பார்ட்டிஷன் கேட்கலாம். சூட்டை ஃபைல் மேடம். அது போய் கேட்கணும். ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கோ அந்த ஊரில் உள்ள கோர்ட்டில் தாங்க சார் போடணும். அந்த ஊர் கோர்ட் ஒரு ஊரில் தானே இருக்கு, ஒரே ஊரில் இருக்கா? ஒரே ஒரு பூர்வீக சொத்து ஒரே அந்த மாவட்டத்தில் இருக்கு. வேலூர் தானேயா? அந்த ஊரில் உங்களுக்கு அந்த வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி பொறுத்து வருங்க சார். ஜூரிஸ்டிக்ஷன் அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் எதுன்னு பார்த்து போடணும். அட்வொகேட் உங்களுக்கு அது செய்வாங்க. நீங்கள் பார்ட்டிஷன் சூட் தாராளமாக ஃபைல் பண்ணலாம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சௌந்தரராஜ் மேடம், திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட அப்பா வந்து நான் ஒரே பையனுங்க அப்பாக்கு. ஓகே. அப்பா வந்து சொத்து என்ன பண்ணிட்டாருன்னா என்னோட பையனுக்கு உயில் எழுதி வச்சுட்டாருங்க. ஓகே. வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அவர் இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு அப்பா. ஓகே. பையனுக்கு இப்பதான் 6 வயசு ஆகுதுங்க. அவன் மேஜர் ஆனோனையும் அனுபவிக்கிற மாதிரி எழுதி வச்சிட்டாரு உயில. ஓகே ஓகே. ஆனா இப்போ கொஞ்சம் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்னால அது சொத்தை விற்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். ஓகே. அதான் என்ன பாசிபிலிட்டிஸ் மேடம்? ஓகே சார், என்ன ப்ரொசீஜர்ங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். சங்கரன் சார். சார், இப்போ அப்பா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு சார்? 6 மாசம் ஆச்சுங்க சார். 6 மாதம் ஆச்சு. ஆமா ஆமாங்க. அந்த வில்லு வந்து 2 விட்னஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? ஆமா, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சார். சரி, அப்பாவுடைய சுய சம்பாத்திய சொத்தா? ஆமாங்க சார், சுய சம்பாத்திய சொத்து. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சார், மேஜர் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஏன்னா அப்பாவுடைய சுய சம்பாத்திய சொத்து அவர் இருக்கும்போதே அவர் வந்து எழுதி வச்சுட்டாரு. இப்போ அதை வந்து அவர் இருந்திருந்தாருன்னா அவர் இருக்கிற உயிரோடு இருக்கும்போதே அந்த உயிரை வந்து ரிவோக் பண்ணி அவரால் பண்ணதுக்கு ரைட் இருக்கு. பட் என்னன்னா இப்போ அவர் தவறுனதுக்கு அப்புறம் வந்து அவர் எழுதி வச்சு தானே சொல்லும். அதனால நீங்க போட்டு எதுவும் பண்ண முடியாதாங்க சார்? ஒன்றும் பண்ண முடியாதுலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த வில்லை வந்து நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. பண்ணாலும் நிற்காது. ஏன்னா அப்பாவுடைய இது அவருடைய ஓன் இதில் பண்ணியிருக்குது. ஆமாங்க சார். அதை நீங்க எப்படி வேற எந்த வகையிலையும் உடைக்க முடியாது. ஏன்னா அவரு பையனுக்கு இப்போ எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ங்க சார், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. பையனுக்கு எஜுகேஷன் பர்பஸ் முடியாதுங்க சார், பண்ண முடியாது. அதனால அதுக்கு சொல்லி ஏதோ ஒன்று உயில சேலஞ்ச் பண்ணலாமாங்க சார்? அதுதான் அது வந்து அவர் அதில் ஏதாவது உங்களை கார்டியனாக போட்டு எதுவும் அந்த மாதிரி ஒய்ஃபு கார்டியனாக போட்டுருக்காங்க சார். யாரா? என்னோட ஒய்ஃபுங்க சார். அப்பவும் அவங்க மேஜர் ஆகணும்ல, அவருடைய பெனிஃபிட்டுக்காக தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. ஓகேங்க சார். இப்போ மைனராக இருக்கும்போது இப்போ நம்ம என்னென்ன கொஸ்டின் வரும்ல, நீங்கள் கார்டியன் வந்து பண்ண எல்லா சொத்துமே அப்படி பண்ணி வச்சிருக்காருங்க சார். ஒரு சொத்து மட்டும் இல்லைங்க சார், எல்லாத்துலயுமே அப்படி பண்ணி வச்சிருக்காருங்க சார். இப்போ 3 சொத்து இருக்கு. வயசு என்னாச்சு பையனுக்கு? எனக்கு சார் பையனுக்கு வயசு என்னாச்சு? 7 வயசு தாங்க சார் ஆச்சு. ஓ, அப்போ நீங்கள் அதை இது பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா கார்டியன் வந்து நாங்கள் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டில் தான் நீங்கள் இது பண்ணணும். அந்த அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி பையனுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக நாங்கள் இது பண்ணுறோம், அதை டிஸ்போஸ் பண்ணுறோன்னு கேட்கணும். பட் அது நிற்காது. சரிங்க சார். ஆமாம், அதான் ரூல்ஸ். அதான். ஓகே, சரிங்க, தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோமா, சொல்லுங்கம்மா. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சில இருந்து ஹேமா பேசுறேன் மேடம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. இப்ப எங்க மாமனார் வீட்டுக்கும் எங்க அப்பா வீட்டுக்கும் பக்கத்து வீடு சொத்து. ஓகே.
என்னோடது பெரிய சொத்து, எங்க மாமனாரோடது சின்ன சொத்து. ஓகேமா. மாமனாரோட கூட பிறந்தவங்க 4 பேரு. ஓகேமா. எங்க அப்பா 2006ல இறந்தாரு. ஓகே. இறந்த அப்புறம் ஒரு முக்கூட்டு பட்டா என் பேர்லயும் எங்க அத்தை பேர்லயும் எங்க மாமனாரோட அப்பா பேர்லயும் முக்கூட்டு பட்டா. அது ஓகே. அந்த முக்கூட்டு பட்டாவை 2 பேருக்கு சொந்தமான பட்டாவா எங்க மாமனார் மாத்திட்டாரு. ஓகே. 2018 19 வாக்குல தாசில்தார் ஆபீஸ்ல போய் எங்கள்கிட்ட டாக்குமெண்டே இல்லன்னு சொல்லி பொய்யா அளந்து என்னோடதையும் ஒரு இதை கொடுத்துட்டு கோர்ட்ல பாகப்பிரிவினை கேஸையும் போட்டு அது ப்ரீ டிகிரி வரைக்கும் வந்துருச்சு. எல்லாம் எங்க மாமனார் பண்ணிருக்காரு எங்களுக்கு தெரிவிக்காம. நான் வந்து இந்த சொத்துக்கு ஒரே வாரிசு. என் சொத்துக்கு எங்க அப்பாவோடதுக்கு என்கிட்ட முக்கூட்டு பட்டா இருக்குது. பட்டா பாஸ்புக் ஓனர் நான் தான். ஓகேமா. அத்தனை இருக்கு. இதுக்கு வந்து இது கோர்ட் ஆர்டர் போட்டுதான் இது முக்கூட்டு பட்டாவா ஆனது. ஓகே. 1962 அசல் வழக்கு 11762 மேடம். ஓகேமா. 4 வருஷம் அசல் வழக்கு 11762 1962. 14 வருஷம் கழிச்சு அதுக்கு கோட்டார் வந்துருச்சு ப்ராப்பரா. அது 4 பேருக்கு சொந்தம்னு வந்தது. அதுல ஜெகதம்ங்கிறவங்க எங்க அப்பாவுக்கு வித்துட்டாங்க. அதுக்கான பத்திரம் ப்ராப்பரா என்கிட்ட இருக்கு. இது எல்லாமே ஆன்லைன்ல வருது. யாரு வித்தது, யாரு வாங்கினது ஆன்லைன்ல வருது. அப்புறம் செட்டில்மெண்ட் அப்ரூவல் அதுவும் வருது எங்க அப்பா பேர்ல. 46 வருஷம் 2026 வரைக்கும் ஈஸி இருக்கு. ஜூன்ல எடுத்தது எல்லாமே எங்க அப்பா பேர்ல இருக்கு. எங்க அப்பா இறந்தது 2006 என் பேர்ல மாத்திட்டான். எல்லாமே மாத்திட்டாரு எங்க வீட்டுக்காரரு. எங்க மாமனார் இந்த தப்ப பண்ணிட்டு இறந்துட்டாரு. வேணும்ட்டு எங்க அப்பா பேரோட சேர்த்திருக்காரு தன் பேரை. கையெழுத்து போட்டு போலி பட்டா தயாரிச்சு அதை கோர்ட்ல கொடுத்து ப்ரீ டிகிரி வரைக்கும் வந்திருக்காங்க. ப்ரீ டிகிரி தான் எனக்கு தெரியும், எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும். உடனே ஓடி போய் நாங்க ஜோடியா நின்னு எங்களை யாருன்னே தெரியல கோர்ட்ல. அந்த சைடு வக்கீலுக்கு எங்க வீட்டுக்காரோட அண்ணனும் இது போல உள்கை போல அவரும் நினைச்சுக்கிட்டாரு. அந்த வக்கீல் எதிர்த்தரப்பு வக்கீல் அவர் தான் வந்திருக்காரு. அவர் ஒய்ஃப் தான் நானு எல்லாம் நினைச்சுக்கிட்டாரு. அப்புறம் நாங்க சொன்னோம் வேற பார்ட்டி பக்கத்து வீட்டு பார்ட்டி நானு அப்படின்னு. அப்புறம் அப்படியே கோர்ட்ல இழுத்துட்டு போய் 8 வருஷம் ஆச்சு. 21ல எங்க மாமனார் இறந்துட்டாரு தப்பா பண்ணிட்டு. நாங்க 22ல இருந்தே இதுக்கு போராடிட்டு இருக்கோம். அவர் இறந்து 1 வருஷம் எங்களுக்கு தப்பு தெரிஞ்ச ஒரே வருஷத்துலயே போராடிட்டு இருக்கோம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்கிட்ட இருக்கு. ஒரிஜினலும் இருக்கு. ஆன்லைன் அந்த யூடிஆர்னு ஏதோ சொல்றாங்கல்ல, யூடிஆர்னா என்ன மேடம் தெரியல. அது மூலமா வர்ற ஆன்லைன்லயே எனக்கு எல்லாமே வருது. அப்ப அவங்க ஒண்ணு தப்பா தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதை காமிச்சு எனக்கு ஃபைனல் டிகிரி வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க எங்க வக்கீல வச்சு நிறுத்திட்டோம் ஃபைனல் டிகிரிய. நிறுத்திட்டு அப்பா இறந்த 4வது வருஷத்துல எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இதுக்காக போராடி இப்ப நான் ஒரு வீடோ நடக்க முடியாது. இது எல்லாமே இந்த வழக்கால வந்து வேணாதான். எங்க வீட்டுக்காரர் அந்த மன உளைச்சல தான் இறந்தாரு. அதர்வைஸ் இஸ் a very active person. அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை மாத்திரை சாப்பிட்டுட்டு அவர் இறந்துட்டாரு தூக்கத்திலேயே. புரியுது. அந்த மாதிரி இப்ப நான் மாற்றுத்திறனாளி மேடம். ஒரு விடோ சீனியர் சிட்டிசன் மேடம். 60 வயசு எனக்கு. இத வச்சு மகளிர் கோர்ட்ல கூட நான் போலாம். எங்க வீட்டுக்காரரு கிரிமினல் வழக்கு அவங்க மேல போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு மேடம் சாகிறதுக்கு முந்தி. புரியுது. சொந்த அண்ணன் மேலையும் அவங்க சித்தப்பா பசங்க 3 பேரும் அந்த வழக்கெல்லாம் போட்டது. அவங்க 4 பேர் எங்க மாமனாரோட பிறந்தவங்க. மாமனார் 1, 2வது தம்பி, 3வது ஒரு தங்கச்சி, 4வது ஒரு தங்கச்சி. அந்த 3வது பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை தான் இருக்குது. இப்ப 80 வயசு ஆகுது அதுக்கு. அதுவும் கேஸ் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஏன் சொத்தை சேர்த்து கேஸ் போட்டு வச்சிருக்காங்க மேடம். அவங்க அதுல இருந்து வெளியில வரணும். எனக்கு 2 விஷயம் தெரியணும். ஃபைனல் டிகிரி வந்த ஒரு வழக்கு, அத கோர்ட் ஆர்டர் என்கிட்ட இருக்கு மேடம். ஃபைனல் டிகிரி வந்த ஒரு வழக்குக்கு திரும்ப எப்படி இவங்க ப்ரீ டிகிரி வரைக்கும் வந்திருக்காங்கன்னு தெரியல. ஆனா ஃபைனல் டிகிரி நிறுத்தியாச்சு நாங்க. அது ஒண்ணு தெரியணும். அப்புறம் இறந்து போன எங்க அப்பா பேரோட எங்க மாமனாரு எப்படி இணைச்சாரு. ஏன்னா என்கிட்ட பாஸ்புக் இருக்கு முக்கூட்டு பட்டாக்கு. எங்க அத்தை வேற இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க மாற்றுத்திறனாளியோட சொத்து. எனக்கு நடக்க முடியாது அவ்வளவா. இப்பதான் நான் மாற்றுத்திறனாளி ஆனேன். இதனாலதான் இந்த கேஸாலதான் எங்க வீட்டுக்காரர் என்ன பார்த்து இறந்துட்டாரு. புரியுதுமா உங்களோட வழக்கு எல்லாமே புரியுது. ஒரு பேரன், அந்த பேரனோட சொத்து வாய் பேச முடியாது, காது கேட்காது. புரியுதுமா.
இவ்வளவு பெரிய அக்கிரமம் அம்மா நீங்க கேக்குற கேள்வி புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வழக்கறிஞர் வந்து ஷார்ட்டா எடுத்து சொல்லிடுவாங்க மேம். எடுத்து சொல்லிடுங்க மேம். சாரி, பெருசா பேசிட்டேன், சாரி. நோ ப்ராப்ளம் மேம். மேடம் நீங்க அந்த பிரிலிமினரி டிகிரி உங்க மாமனார் போட்ட கேஸ்ல வந்தது இல்லையா, அதுக்கு மேல அப்பீல் போட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அப்பீல் ஃபைல் பண்ணிட்டீங்களா? ஹைகோர்ட்டுக்குலாம் போற ஐடியா இல்ல மேடம். கிரிமினல் வழக்கு போடவும் ரெடி இல்லம்மா. அந்த பிரிலிமினரி டிகிரியை நீங்க சேலஞ்ச் பண்ணி நீங்க அப்பீல் போடணும். போட்டாதான் ஃபைனல். இல்ல நேர போய் ஒரே ஒரு நாள் வாங்கன்னு சொன்னாரு கோர்ட்ல. எங்க வக்கீல் எல்லாம் பாத்துக்கிறாரு. வாய்தா 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 வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க போலி பட்டாவை காட்டி. இல்லம்மா அந்த போலி பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி நீங்க மனுவையும் அப்ளை பண்ணுங்க. இப்போ ஆனா சூட் அப்பீல் பெண்டிங் இருக்கும்போது மாத்த மாட்டாங்க. ஆனா நீங்க அப்ளை பண்ணி வைங்க. இந்த மாதிரி யூடிஆர் டைம்ல தப்பா எங்க அப்பா பேர் எடுத்துட்டு எங்க மாமனார் பேர் மட்டும் போட்டிருக்காங்க. மேடம் கரெக்ட், அதான் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு தெரியணும் மேடம், ப்ரீ டிகிரிக்கு அப்புறம் நான் இப்ப போட்டு பார்த்தேன் ஏப்ரல்ல, ப்ரீ டிகிரி அப்புறம் ஒரு செட்டில்மெண்ட் அப்ரூவல் கேட்க முடியுமா மேடம்? இல்லைம்மா ப்ரிலிமினரி டிகிரி அவர் வாங்கிட்டு இருக்கார் இல்லையா உங்கள் மாமனார், உங்களுக்குலாம் தெரியாத. இப்போ அப்பீல் போட்டிருக்கீங்க, அப்பீல் அது கட்டாயம் செட்டிசைட் ஆகிடும் இன்கேஸ் ஃப்ராடுலண்ட்டாக பண்ணியிருந்தாருன்னா. அப்படின்னும் போது எல்லாமே பழைய இதுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். இதுக்கு மீன்வைல் நீங்கள் அந்த பட்டாவை வந்து ரெஸ்டோர் பண்ண சொல்லுங்கள். உங்கள் அப்பா பேருக்கு வந்து அது உங்கள் பேருக்கே மாற்றிக்கோங்க. அதுக்கு அப்ளிகேஷன்லாம் கொடுத்து வைங்க. அது இப்போ தான் சைமல்டேனியஸாக உங்களுக்கு ரெண்டுமே நடக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இன்னைக்கு கால் பண்ண ஒவ்வொரு நேர்களுக்கும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க மேம். தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ மேம். மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம். அன்டில் தென் திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். இது சட்டம் ஒரு வகுப்பறை.